வெல்கம் டு ஜெஸிஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அருமையான டேஸ்ட்டில் சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். கல்யாண வீடுகளில் ஹோட்டலெல்லாம் சாப்பிடும்போது லைட்டாக இனிப்பு சுவை இருக்குங்க. அந்த சுவை தான் நம்ம மீண்டும் மீண்டும் சாப்பிட தோணும். அதே டேஸ்ட்டு வர்றதுக்கு சில டிப்ஸுகளோட இந்த பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இது கூட ஆயில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே பிரியாணி செய்யும்போது ஆயில் கொஞ்சம் தாங்க சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த மசாலாக்கள் எல்லாமே நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கடல் பாசி, பிரிஞ்சி இலைகளை சேர்த்துட்டு இது பொரிந்த பிறகு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீள் வாக்கில் பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கலாங்க. வெங்காயங்களை சேர்க்கும்போது கைகளால் நல்லா உடச்சி உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த வெங்காயங்கள் எல்லாமே குயிக்காக வதங்கி வரும். நல்லா இந்த வெங்காயங்களை ப்ரௌன் கலர் வரும் வரை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்குற டைமில் இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா பவுடர் ரெடி பண்ணலாங்க. இப்போ ட்ரையான மிக்ஸி ஜாரில் 4 கிராம்பு, 4 பட்டை, ஒரு கல்பாசி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பிரிஞ்சி இலையை இது போல் பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். கம்மி குவான்டிட்டின்றதால நமக்கு இந்த அளவுக்கு தான் பவுடராக கிடைக்கும். இப்போ இது கூட 2 துண்டு இஞ்சிகளை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ ஒரு கட்டி பூண்டை தோல் உரித்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், இது போல் பேஸ்ட் போல் அரைச்சிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கம்மி குவான்டிட்டின்றதால சம்டைம்ஸ் பேஸ்ட் போல் கிடைக்காது. அந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வைத்திருப்போம்ல தக்காளி, அந்த தக்காளி பீஸுகளில் ஒரு 2-3 பீஸு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட் போல் கிடைச்சிடும். எக்கார்ந்து கொண்டும் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. டோட்டலாக டேஸ்ட்டு மாறிடும். அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பராக ப்ரௌன் கலரில் வதங்கி இருக்குது. வெங்காயம் எப்போவுமே பிரியாணிக்கு இந்த பக்குவத்தில் தான் வதங்கி இருக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப நேரம் வச்சுருந்தா கெட்டு போகாமல் இருக்குங்க. இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வைத்த இந்த இஞ்சி பூண்டு மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை இது போல் வதக்கி விட்டுக்கலாங்க. இது நல்ல எண்ணெயிலே இது போல் வதங்கின பிறகு இப்போ 3 பெரிய தக்காளிகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நம்ம வதக்கி விடும்போது குயிக்காகவே தக்காளி நல்லா சுருள வதங்கி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கின பிறகு உடனே நம்ம தக்காளி சேர்த்துணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா பக்குவமாக வதங்கி வருங்க. இப்போ இது நல்ல இந்த பக்குவத்தில் வதங்கின பிறகு இது கூட ஒரு கைப்பிடி புதினா இலைகள், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இந்த புதினா இலைகளும் கொத்தமல்லி இலைகளும் தாங்க இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த பக்குவத்தில் இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நம்ம 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் மசாலா சேர்த்து செய்கிறோம். இப்போ இது கூட 15 உலர் திராட்சைகளை 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வைத்துட்டு அதை தண்ணியோடு இது கூட சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியில் நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும். அது கம்மியான அளவுன்றதால அதை வேஸ்ட் பண்ணாமல் தண்ணியோடு சேர்த்து இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம கல்யாண வீடுகளில் ஹோட்டல்லலாம் பிரியாணி சாப்பிடும்போது அதில் லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்குல்ல, அதே டேஸ்ட்டில் இந்த உலர் திராட்சை சேர்க்கும்போது மைல்டான ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப்பு அரிசி எடுத்துருக்குறோம். அந்த 1 கப்புக்கு 2 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டான பக்குவமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம்.
வீடியோ எடுக்கும்போது மிஸ் ஆயிடுச்சு. ஆனா நீங்க மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க. இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு, இந்த பக்குவத்துல கிளீன் பண்ணி வைத்த சிக்கன் பீஸுகள சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பவுமே சிக்கன கிளீன் பண்ணி அப்படியே வைக்கிறத விட, அது கூட கொஞ்சமா சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகள இந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 10 நிமிஷம் ஊற வைத்துட்டு, பிறகு நீங்க இது போல செய்து பாருங்க. அந்த சிக்கன் பீஸுகள சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. அதேபோல சிக்கன வதக்கும்போது தானே நம்ம சேர்க்கணும். நீங்க இது கூட சேர்க்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க. இந்த பக்குவத்துல சேர்க்கும்போது, நம்ம சேர்த்துருக்கிற எல்லா மசாலாவுமே இந்த சிக்கன் ஸ்டார்ட்டிங்லேருந்து அப்சர்வ் பண்ணி வேகும்போது, ரியலி அந்த பிரியாணியும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த சிக்கன் பீஸுகள சாப்பிடும்போதுமே நல்ல டேஸ்ட்டா இருக்குங்க. இப்ப உப்புகள் இருக்கான்னு செக் பண்ணிட்டு, தேவைப்பட்டா கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாங்க. இது போல நல்லா நம்ம கலந்து குடுத்துட்டு, இப்ப நம்ம இத அப்படியே ஒரு மூடி போட்டு, இது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்ப பார்க்கலாங்க. பாருங்க, இது போல நல்லா தள தளன்னு கொதிக்கும்போது, ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வைத்த அரிசிகள தண்ணி இல்லாம நல்லா ஃபைனா வடிச்சிட்டு, அந்த அரிசிகள மட்டும் இது கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம தாளிச்சு விடுவோம் பார்த்தீங்களா? அந்த டைம் நம்ம அரிசிய ஊற வச்சோன்னா, அரிசி ஊறி வர்றதுக்கும், இந்த தண்ணி கொதிச்சு வர்றதுக்கும் டைமிங் கரெக்ட்டா இருக்குங்க. இப்ப இது நல்லா கலந்து குடுத்துட்டு, குக்கர மூடி போட்டு, விசில் போட்டு, ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்க குக்கர் எத்தன விசில் வேகுமோ, அதன்படி நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. இப்ப பார்க்கலாம். பாருங்க, இந்த பிரியாணி மேல பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது. நல்லா சூப்பரா நமக்கு பொல பொலன்னு வந்திருக்குங்க. இத ரொம்ப போட்டு நம்ம கிண்டி விடாம, அப்படியே பெரட்டுன மாதிரி மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கணுங்க. இப்ப நம்ம இத அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இது நம்ம எடுத்து வைக்கும்போதே, நல்லா அது மேல ஒரு ஷைனிங்கா ரொம்ப சூப்பரா இருக்குது பார்க்கறதுக்கு. நல்ல பொல பொலன்னும் இந்த பிரியாணி வந்திருக்குங்க. வீடியோவில் சொல்லியிருக்கிற அதே அளவோட இதே மெத்தடில் ஒரு முறை செய்து பாருங்க. திரும்ப திரும்ப நீங்களே செய்வீங்க. செய்யறதுக்கு 10 நிமிஷம் தான். ஆனால் இதனுடைய டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க. இந்த பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா ரியலி ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சாப்பிட ஹோட்டலுக்கோ கல்யாண வீடுகளுக்கோ போகணும்னு அவசியமே இல்லை. சாப்பிட சாப்பிட திகட்டவே திகட்டாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி பிள்ளைங்களாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க. பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இது போல் செய்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இது போல் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.